குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. மதுரை மாநகராட்சியில் நடந்ததாக கூறப்படும் 150 கோடி ரூபாய் வரி விதிப்பு முறைகேடு பூதாகரமாகி உள்ளது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே 5 மண்டல தலைவர்கள், 2 குழு தலைவர்கள் பதவி விலகினர். இந்த ஊழல் விவகாரம் ஹைகோர்ட் உத்தரவின் பேரில் டிஜிபி அபினவ்குமார் தலைமையில் விசாரணை குழு கண்காணிப்பில் உள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் மதுரை மாநகராட்சியின் 41வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் இன்று கூடியது. கருப்பு உடை அணிந்து வந்த அதிமுக கவுன்சிலர்கள் ஊழல் தொடர்பாக கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். நியாயமான விசாரணை நடக்க மேயர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கோஷமிட்டனர். அப்போது பேசிய மேயர் இந்திராணி, இந்த ஊழல் விவகாரம் 2017இல் அதிமுக ஆட்சியில்தான் ஆரம்பமானது. இந்த விவகாரம் இப்போது ஹைகோர்ட் விசாரணையில் இருப்பதால் இது பற்றி விவாதிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். மேயரின் பேச்சை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனால் கோபமடைந்த மேயர், முதலில் உங்கள் அமைச்சர் வீட்டில் நடந்த 200 கோடி ரூபாய் கொள்ளைக்கு பதில் சொல்லுங்கள் என்று நேரடியாக விமர்சித்தார். இதனால் மாமன்ற கூட்டத்தில் அமளி மோசமானது. போலீசாரை இழைத்த மேயர் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை மாமன்ற கூட்ட அரங்கிலிருந்து வெளியேற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேயரோட பிஏ பொன்மணி எப்பயுமே வருவாய் பிரிவில் இருந்து தான் கூப்பிடுவாங்க பிஏக்கு. ஆனால் இவங்க ஏஇ டெக்னிக்கல் சைட்லேருந்து கூப்பிட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் ரவி அவர் தான் இதில் மூளையாக செயல்பட்டு இதை இந்த கொள்ளைக்கு பெரிய பேர் போட்டிருக்கார். யாரோட ஹஸ்பண்டு? மேயரோட பிஏ பொன்மணியோட ஹஸ்பண்டு ரவி. அவரும் அரெஸ்ட் ஆகி ரிமாண்ட் ஆகிருக்கார். ஸோ இதில் எங்களுக்கு மட்டும் இல்லை, 20 லட்சம் மக்கள், மதுரையோட மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மேயர் கூட இருந்தவங்க இதை தப்பு பண்ணியிருக்காங்களா, அப்போ ஏன் மேயர் டைரெக்டாகவோ இன்டைரக்டாக அதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஒத்துழைக்கிறதுக்கு அவங்க பதவியை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கோம். இதுதான் எங்களோட ஸ்டாண்டு.